பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்களோடு பேசவும், தேவ சத்தியத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானிக்கவும் இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் அன்பார்ந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்து காத்த தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு துதிப்போம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த மாதத்தின் கடைசி நாளை கூட கடந்து வர அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது என்பதை உணருங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்தி நம்மளை பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார் அல்லவா? அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே ஹாஸ்பிட்டல்களிலே படுத்து நான் எப்பொழுது எழுந்திருப்பேன், நான் எப்பொழுது சுகமாகுவேன், எப்பொழுது உட்காருவேன், நடப்பேன், சாப்பிடுவேன், முன்னமோறி நான் எப்பொழுது சுகமாய் ஆசீர்வாதமாய் நிலைத்திருப்பேன் என்று ஏக்கத்தோடு இருக்கிறதை நாம் பலரை காண்கின்றோம். ஆனால் நம்மையோ கர்த்தர் அப்படி வைக்காதபடி ஆரோக்கியமான சரீரத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு துதிக்கிறதிலே அதிக பாக்கியமுள்ளவர்களாக அவர் பார்வையிலே நாம் காணப்பட வேண்டும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை தொழுது கொள்கிறவர், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் அவருடைய கிருபையினாலே பிறக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் தேவனை துதிக்கிறதிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதிலும் கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை செய்கிறதையும் அவர் எப்படி நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது அவர்களை சுற்றிலும் தெய்வ தூதர்கள் காவலாளியாய் இருந்து ஒரு பொல்லாப்பும் அவர்களை தொடாதபடி அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து தேவன் ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் பொல்லாத பிசாசு அவர்களை தொடாதபடி அவருடைய பிசாசினுடைய கைக்கு விடுவித்து பாதுகாத்து அவர்களை அரவணைக்கக்கூடிய தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் யாரால் பிறந்தவர்கள்? கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், பொய்யர், கொலைக்காரர்கள், திருடர், கலகம் மூட்டுகிறவர்கள், சண்டையை கிளப்பி விடுகிறவர்கள், சண்டைக்காரர்கள், இப்படி பலவிதமாய் சொல்லி போகலாம். அவர்கள் யாரால் பிறந்தவர்கள் என்று இப்பொழுது தெரிகிறதா? பொல்லாங்கன் அவனை உருவாக்குகிறான். அப்பேற்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் பிசாசுக்கு பிரியமானவைகளை செய்கிற மனிதனாக காணப்படுகிறார்கள். அப்படி கர்த்தர் நம்மை வைக்காதபடி, ஏசப்பா உம்முடைய கிருபையினாலே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும், உடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும், உடைய மகிமையினாலே எங்களை அபிஷேகப்படுத்தும், எப்பொழுதும் உம்முடைய வருகைக்கு காத்து கொண்டே இருக்கிறவர்களாக என்னையும் என் குடும்பத்தையும் என் இந்திய நாட்டையும் நீர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்தருளும் என்று அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே,
இந்திய தேசத்திலே என்னை பிறக்க வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாட்டை சுற்றிலும் தேவதூதர்கள் காவலாளியாய் இருக்கட்டும். பொல்லாங்கன் எங்களை தொடாதபடி நீர் எங்களுக்கு காவலாளியாய் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ரட்சித்தருளும் என்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இக்கட்டுகள், நம்முடைய தீங்குகள் நம்மளை விட்டு அகன்று போக கர்த்தர் கட்டளை கொடுப்பார். உன் விரோதியை நீ நேசி, அவனிடத்திலே அன்பு காட்டு என்று ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அவர் நடந்து கொண்டபடியினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அறிந்து கொள்வது? யூதாஸ்காரியத் தன்னோடு கூட 3.5 வருஷமாக ஊழியத்திலே நடந்து வந்தான். அவரோடு கூட அன்பாய் இருக்கிறவன் போல அவன் வாழ்ந்து வந்தான். கர்த்தரும் அவனை நேசித்தார். நேசித்து அவனிடத்திலே அன்பு காட்டி நடத்தினார். அப்படி இருக்கும் பொழுது பொல்லாங்கன் அவனுக்குள்ளே புகழ்ந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறான். போர் வீரர்கள் மத்தியில் அவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை கர்த்தர் இயேசு அறிந்து என் சிநேகிதனே என்று அழைக்கிறார். என் சிநேகிதனே, தேவகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் என்று அவனோடு கூட அன்பாய் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர் மன்னிப்பின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கக்கூடிய தகப்பனாக காணப்படுகிறார். இப்பேற்பட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை நம்பியிருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நாம் சாட்சி உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். இதோ இந்த நாளையிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவர்களோடு கூட இருந்து அவர்களை மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி அவர்கள் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துவாராக. நீண்ட ஆயுள் நாட்களை இவர்களுக்கு கொடுத்து பிறந்த நாளையும் திருமண நாளையும் பல வருடங்களாக கடந்து வர கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இச்சபம் கேளும் பிதாவே, ஆமென்.